வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி ஜீப்ரா கேக்டஸ். இது என்ன, அது ஏன் ஜீப்ரான்றாங்கன்னா பாருங்க, வரி குதிரைக்கு எப்படி வெள்ளை வெள்ளையாக கோடு இருக்குமோ அந்த மேனிக்கு இருக்குது பாருங்கள். ஜீப்ரா கேக்டஸ் பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2-3 கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட இந்த ஒன்று தான் இருக்குது. வேறு கலரு எல்லாம் ரேட்டுக்கு தாறுமாறாக சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது அந்த ரேட்டானே நம்மளுக்கே தெரியாது, ஆனால் ரேட்டு சொல்லுவாங்க. சரி, அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு நான் 100 வாங்கிட்டு வந்தது. சரி, இப்போ அதனால் என்னன்றீங்களா, இப்போ இதில் ஒரு 2 கண்டு விட்டுருக்கு கீழேருந்து. ஒன்று தெரியுது, இன்னொன்று இருந்துச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து சின்ன தொட்டியில் இருக்குது. இப்போ வந்து இது இப்படியே இருந்துச்சுன்னா அந்த புதுசாக வர்றதும் இந்த இருக்குல்ல, அந்த கண்டு புதுசாக வர்றதும் அவ்வளோ தூரத்துக்கு எந்திரிச்சு வராது. அதனால் இப்போ மண் மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தொட்டியை பெருசாக்க போகிறோம். இதா கொஞ்சம் பெரிய தொட்டி. வழக்கம் போல் கீழே ஓட்டை இருக்கணும். கேக்டஸுக்குனாலே கீழே ஓட்டை இருக்கணும். மண் வந்து ஆற்று மணல் அதிகமாக இருக்கணும். மழை பெஞ்சிச்சின்னா சடக்குன்னு ஓடிடணும். முட்டை ஓடு போட்டுருக்கோம். நம்ம வீட்டு உரம் இந்த வேறு செடியிலேருந்து எடுத்தது தான் இது. கோகோ பிட்டுனா நம்ம தேங்காய், நம்ம வீட்டில் உடைச்ச தேங்காயில் விழுந்த அந்த இது குடிம்பி, வேறு செடி செத்துப்போன செடியிலேருந்து எடுத்த மண் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை போட போகிறோம். ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து இதில் மாற்றிடுவோம். பாட்டு மாற்றிடலாம், தொட்டி மாற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஒரு நிமிஷம். நான் தொட்டியிலேருந்து ஒரு தட்டினோடனே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேர் விட்டுருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே இதுக்கு வேர் போகிறதுக்கு இடம் இல்லை இந்த தொட்டியில். சரி, அப்போ நம்மளுக்கு இந்த குட்டியை காப்பாற்றணும்ல. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பிரித்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை எடுத்துக்கிட்டே வந்தோம்னா வேறுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை எடுத்துக்கிட்டே வர லேசாக அமுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். மண்ணை பூரா ஊற்றாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மகிட்ட வெறும் செடி மட்டும்தான் இருக்குது. அதுதான் இருக்குது. இந்த புதுசாக வந்தது இந்த இருக்குது. இது புதுசு ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறோம். நம்ம எடுத்து வேறு இதில் நம்ம வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ எடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் வளர்ந்து விடட்டும்னு பார்க்குறேன். தொட்டியை மட்டும் மாற்றி வச்சுருவோம். அந்த தெரியுதா எடுத்தது. ஆனால் இன்னும் அது இதை விட்டே வரல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உயரத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் எடுக்க முடியல. இப்போ தொட்டி மட்டும் மாற்றி வச்சுருவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்ப்போம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெருக்கி வேலை முடிஞ்சிச்சு. சென்டராக இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் சென்டர் ஆக்கிக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. மாட்டுக்கு தண்ணி ஊற்றவே கூடாது, அது பார்த்துக்கிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.